நான் உங்களுக்கு பங்குனி உத்திர வழிபாடு பத்தி ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அத பார்த்தீங்களா? பங்குனி உத்திரத்துக்கு திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆன தம்பதிகள் போய் வழிபாடு பண்ணுங்கன்னு. அதே மாதிரி திருமணமாகி திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், திருமணம் ஆனதிலிருந்து பிரச்சனையாவே இருக்கு, வம்பு வழக்குன்னு போயிட்டுருக்கு, டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி யாராவது இருந்தா அவங்க என்ன வழிபாடு பங்குனி உத்திரம் அன்னைக்கு பண்ணணுன்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணும்போது நாங்கள் பொருத்தம்லாம் பார்த்து தான் பண்ணணும், 2 பேருக்கும் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு, பொண்ணு வந்து இந்த பையன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா, எங்க பையன் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, அல்லது கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரச்சனையா இருக்கு, பொண்ணு கோச்சிட்டு வந்துருவா, அப்புறம் நாங்கள் போய் சமாதானம் பண்ணி கொண்டு போய் விடுவோம், மறுபடியும் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், எல்லா பொருத்தமும் இருக்கு, நல்லாவே இருக்கு, ஆனாலும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. திருமணத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது தசா சந்தி வருதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு தசா நல்ல தசா, அது யோகா தசாவா இருக்கு, 5ஆம் அதிபதியினுடைய தசாவா இருக்கு, லக்னாதிபதி தசாவா இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தசா புத்தி நல்லா இருக்கு. எப்பவுமே நம்ம வாழ்க்கையை தசா புத்தி தான் நிர்ணயம் பண்ணும். நமக்கு இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு, அந்த தசா நமக்கு யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா, 6ஆம் அதிபதி தசையா 8ஆம் அதிபதி தசையா, இதை வச்சுதானே நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கு. அப்போ கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு யோக தசை நடந்திருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல அல்லது கொஞ்சம் மாசத்துல அல்லது ஒரு வருஷத்துல கூட வேறொரு தசை ஆரம்பிக்கும் போது அந்த தசா சரியில்லை அப்படின்னா அது மன வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. எங்களுக்கு பிரியணும்னு விருப்பம் இல்லை, ஆனா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு திருமண வாழ்க்கையில. சில பேர் சொல்லுவாங்க, டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணல மேம், அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், நான் பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னமோ எங்களுக்கு செட் ஆகலை, பட் ஆனால் சேர்ந்து வாழணும் அப்பப்போ தோணும், ஆனால் வேணானும் தோணும். இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் பேசுவாங்க, நிறைய ஆண்களும் பேசும்போது சொல்லுவாங்க, 2 பேருடைய அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பாலாம் பேசும்போது எங்கள் குழந்தைங்க சேர்ந்து இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், ஏதோ அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இது பெரிய பிரச்சனையை ஆயிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தா அவர்களுக்கான வழிபாடு பங்குனி உத்திரம் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல சேர்த்தி சேவைன்னு நடக்கும். பெருமாளையும் தாயாரையும் நம்ம சேர்ந்த மாதிரி தரிசனம் பண்ணலாம். பங்குனி உத்திரம் அன்றைக்கு தான் நடக்கும். யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்க வாய்ப்பு கிடைச்சா பங்குனி உத்திரம் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளையும் தாயாரையும், ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாதரையும் அந்த சேர்த்தி சேவையை நம்ம பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் என்பது நம்பிக்கை. என்னோட கிளைண்ட்ஸ் நான் நிறைய பேரை நான் அனுப்பியிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸில் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களில் கொஞ்சம் பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களே மறுபடியும் கல்யாணம் பண்ணவங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா ஏதோ ஒரு வேகத்தில் நாங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டோம், என்னென்னா நமக்கு அவயோக தசை நடக்கும்போது அல்லது வரக்கூடாத தசையெல்லாம் நடக்கும்போது அந்த கோபம் இருக்கும்ல, நீ எப்படி இப்படி சொல்லலாம், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வம்பு வழக்குன்னு அலையிற காலகட்டத்தில் அதை வாங்கிடுறாங்க, டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. அந்த தசாபுத்தி முடிஞ்ச உடனே அல்லது ஒருவேளை அவங்களுக்கு ஜென்மசனி நடந்து அஷ்டமசனி நடந்து அது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இனிமே ஒருத்தரை புதுசாக பார்த்து பேசி செட் ஆகுமா என்னன்னு தெரியலையேன்னு மறுபடியும் ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் நான் சில தம்பதிகளை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வாழ்க்கையில் யாருக்காவது இந்த மாதிரி திருமணத்தில் பிரச்சனை, திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா அவர்கள் பங்குனி உத்திரம் அன்று ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய சேர்த்தி சேவையை போய் பாருங்க. ரொம்ப அற்புதமான கோவில். நான் ஸ்ரீரங்கம் பற்றி உங்களுக்கு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ஆழ்வார் பாடினாரே அந்த அற்புதமான திருத்தலம். வாய்ப்பு கிடைத்தால் பங்குனி உத்திரம் அன்றைக்கு பெருமாளையும்
தாயாரையும் ஒரு சேர அந்த சேர்த்தி சேவையில் பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.